அன்றைக்கி சினிமாவில் வரணும்னா அழகாக இருக்கணும், நல்ல சோப்பாக இருக்கணும், அட்ராக்ஷனாக பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு அழகான முகம் இருக்கணும். என்ன அவர்கிட்ட அழகான முகம் இருந்தது? சாதாரணமாக நம்மள மாதிரி ஒரு பாமரத்தனமான மனுஷன் மாதிரி தான் இருந்தார். அந்த கலரும் கருப்பு தான், பெரிய கலர் கிடையாது. எம்ஜிஆர் அவருடைய கலர் பொன்னிறம். அவர் வெற்றிகரமாக இங்கே வெற்றி வளம் வந்திருக்க காலகட்டத்தில் கருப்பாக ஜெயிச்சார். அது சாதாரண விஷயமா? அது அந்த அங்கீகாரத்தை வாங்குறதுங்கிறது ஒரு கருப்பு நடிகர்களுக்கு அங்கீகாரம். இவருக்கு அப்புறம் வந்த கருப்பு நடிகர்கள் எல்லாமே இவரால் வந்தவங்க தான். அது விஜயகாந்தா இருக்கட்டும், முரளியா இருக்கட்டும், பின்னாடி வந்த அத்தனை நடிகருமே இவர் தான் அது காரணம். அதே மாதிரி எல்லா நடிகரோட இணைஞ்சு நடிச்சிருப்பார். விஜயகுமார் கூட நடிச்சிருப்பாரு, அதே மாதிரி சிவகுமார் கூட இணைஞ்சு நடிச்சிருப்பாரு, எந்த நடிகர் ஸ்ரீகாந்த் கூட இணைஞ்சு நடிச்சிருப்பாரு. அவரு இந்த நடிகரோடு நம்ம நடிக்கிறோமே அப்படிலாம் கிடையாது, யாரா இருந்தாலும் இணைஞ்சு நடிப்பார். அதே மாதிரி ஒரு காட்சியில காளின்னு ஒரு படம், இவர் தூங்கிட்டு இருப்பாரு, இவர் அடிக்கிறதுக்கு ஒரு கும்பல் வரும். அந்த கும்பலை விஜயகுமார் ஃபைட் பண்ணுவார், இவர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். வேற நடிகரா இருந்தா, ஏங்க நான் தானங்க ஹீரோ, நான் தானே அடிக்கணும், நீங்க அவர் இன்னொருத்தரை விட்டு அடிக்க சொல்றீங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லணும்.